தெரியுமா? 3 புத்தகங்களை சொல்றேன், மிக சுருக்கமா முடிச்சிடுறேன். இன்னைக்கு இந்தியாவுடைய ஜிடிபி உள்நாட்டு உற்பத்தி எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா $4 ட்ரில்லியன், 330 லட்சம் கோடி. இதுல இந்தியர்களுடைய தனிநபர் வருமானம் $2,800, $2,800. இதுல அம்பானி அதானியுடைய வருமானத்தை கணிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க 2 பேருடைய வருமானம் எவ்வளவு தெரியுமா? $200 பில்லியன். தனிநபர் வருமானம் 2,800 இருந்து இந்த 2 பேருடைய வருமானத்தை பற்றி கழிச்சா டக்குனு குறைஞ்சது இந்தியர்களுடைய தனிநபர் வருமானம் $2,700 குறைஞ்சது. சரியா? டாப்ல இருக்கக்கூடிய 1% பணக்காரர்களுடைய வருமானத்தை குறைக்கிறோம். இந்தியர்களுடைய தனிநபர் வருமானம் டக்குனு குறைஞ்சு 2,700 இருந்து $1,730 குறைஞ்சது. இப்ப ஜஸ்ட் 1% பணக்காரர்களுடைய வருமானத்தை குறைக்கும் போது, சரியா 5% பணக்காரர்களுடைய வருமானத்தை குறை இந்தியர்களுடைய தனிநபர் வருமானம் 2,800 குறைஞ்சு டக்குன்னு அதல பாதாளத்துக்கு போய் $1,130 குறைஞ்சது. அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய 5% பணக்காரர்கள் கிட்டத்தட்ட 95% மக்களுடைய பணத்தை விட அதிக வருமானத்தை வச்சிருக்காங்க. ஏன் இதை மாற்ற முடியாதா? இதுக்குத்தான் ஒருத்தன் 1800களிலேயே 40 வருடங்கள் போராடி ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் ஒரு புத்தகத்தை படித்து 1500 புத்தகங்களில் இருந்து செய்திகளை சேகரித்து அவர் மனைவி சொல்கிறார், அந்த புத்தகம் எழுதும் போது பிறக்கும் போது என் குழந்தைக்கு பால் வாங்குவதற்கு காசு கிடையாது, தொட்டில் கட்டுவதற்கு காசு கிடையாது, அந்த குழந்தை இறக்கும் போது சவப்பெட்டி வாங்க காசு கிடையாது என்று அந்த மனைவி சொல்கிறார். இன்னொரு மனுஷன் அவர் எழுதிய புத்தகத்தை அப்புறம் சொல்றார். இன்னொரு மனுஷன் குச்சியில் நீட்டிய குவளையில் இருக்கக்கூடிய தண்ணீரை குடித்த ஒரு மனிதன். குச்சியில நீட்டுவாங்க, அது கடைசியில அந்த குவளையை வச்சிருப்பாங்க, அதுலதான் அவன் தண்ணீர் குடிக்கிறது. கிணத்துல தண்ணி இருக்கு, அவனுக்கு வழி கிடையாது, அனுமதிக்க மாட்டாங்க, தெருவுல போக முடியாது, பள்ளிக்கூடத்துல இடம் இல்லை. படிக்கிறான் தன் அறிவெல்லாம் திரட்டி இந்த பரந்துபட்ட தேசத்தின் மேடு பள்ளங்களை சரிசமமாக்க ஒரு நூலை எழுதுகிறார். அந்த நூல் என்ன? அதையும் சொல்றேன். இன்னொரு மனுஷன் 94 வயசுல பெரிய ஆபரேஷனோடு ரத்தம் வலிய ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். இன்று இந்தியாவில் மிகச்சிறந்த மாநிலமாக திராவிட மாடலை எதிர்கொள்ளக்கூடிய பின்பற்றக்கூடிய மாநிலமாக அந்த மாநிலத்தை அந்த மனிதன் வடிவமைத்த கொள்கையே முன்மாதிரி மாநிலமாக அந்த மாநிலத்தின் முதல்வரை நம்பர் 1 முதல்வராக மாற்றியிருக்கிறது. அந்த புத்தகம் முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, 40 வருடமாக ஒரு மனிதன் 12 மணி நேரம் செலவழித்து அவன் குழந்தைக்கு கூட பால் வாங்க முடியாமல், அவன் சாகும் போது சவப்பெட்டிக்கு கூட காசு வாங்க முடியாமல் அந்த மனிதன் இயற்றிய புத்தகத்தின் பெயர் டாஸ் கேபிட்டல், மூலதனம். அந்த மனிதனின் பெயர் மாமேதை கார்ல் மார்க்ஸ். இரண்டாவது புத்தகம் குச்சியில் நீட்டிய குவளையில் குடித்த அந்த தண்ணீரில் எழுதிய அந்த மனிதன் The Constitution of India, அரசியலமைப்பு சட்டம். அந்த நூலின் பெயர் அரசியலமைப்பு சட்டம். இன்னைக்கு இந்தியாவில் டெமோக்ரசி, செகுலரிசம், ரிப்பப்ளிக் இது எல்லாமே உயிரோடு இருக்கிறதுனா அந்த அரசியலமைப்பு சட்டம் ஏற்றி தந்த அந்த மனிதன் படைத்து தந்த அண்ணல் அம்பேத்கர் படைத்து தந்த அந்த நூல் தான். மூணாவது சொன்ன உங்களுக்கு தெரியும், 94 வயதில் ரத்தம் படிந்த அந்த கிருமியாவோட அந்த பாடுபட்ட அந்த மனிதனுடைய பேர் உங்களுக்கு தெரியும், தந்தை பெரியார். அந்த மனிதன் எழுதிய அந்த நூலின் பெயர் பெண்
அன்பு தோழர்களே, இங்கே இருக்கக்கூடிய அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன், உங்களையும் கேட்டுக்கொள்கிறேன், ஆசிரியர்களையும் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் குழந்தைகளுக்கும் இந்த செய்தியை சொல்லுங்கள். 1 மூலதனம், 2 அரசியலமைப்பு சட்டம். அட்லீஸ்ட் 51A பிரிவுனா என்னன்னு போய் பாருங்க. 15A பிரிவு அப்படின்னா என்னன்னு போய் பாருங்க. பெண் ஏன் அடிமையானார், தந்தை பெரியாருடைய புத்தகம். இது 3ஐயும் படிக்கணும் அப்படின்னு குழந்தை வளர்ப்பு ஓர் உளவியல் அணுகுமுறை என்னும் அன்பு சகோதரர் சொக்கலிங்கம் நூல் வெளியீட்டின் வழியாக நான் இங்கே கேட்டுக்கொள்கிறேன். அவ்வளவு சக்தி வாய்ந்தது அன்பு தோழர்களே புத்தகங்கள். அதனால்தான் அன்பு தோழர் சொக்கலிங்கம் அவர்கள் நூல் எழுதுதல் குழந்தை வளர்ப்பு என்னும் நூலை பற்றி எழுதுகிறார்.